ஓம் ஸ்ரீமத் பாகவதம் 14வது அத்தியாயத்தில் ஸ்ரீகிருஷ்ணன் எவ்வளவு அழகாக இருக்கார். அவரை பார்த்து சுதி பண்ணுறதை பார்க்குறோம். பிரம்மதேவ சுதி. நௌமீட்யதே பிரவவுஷே தடிதம்பராய குஞ்சாவதம் சபரிபிஷல சண்முகாய வன்யஸ்ரஜே கவலவேத்ர விஷானவேணோ லக்ஷ்மஸ்ரீயே மிருதுபதே பசுபாங்கஜாய. பகவானே கிருஷ்ணா, அழகான நீருண்ட மேகம் போன்ற திருமேனியை கொண்டு அருமையான ஒரு மஞ்சள் பட்டை கட்டி கொண்டு குண்டலங்களை தரித்து கொண்டு மயில் தொகையை சூடிக்கொண்டு அழகான முகத்தோடு வனமாலியை தரித்து கொண்டு நந்தகோபர் குமாரனாக விளங்குகின்றீர்களே. வன்யஸ்ரஜே கவலவேத்ர விஷானவேணு லக்ஷ்மஸ்ரீயே, லக்ஷ்மஸ்ரீயே, லக்ஷ்மியை கொண்டவரே, அக்ஷசலத்தில் கொண்டு வரேன், உங்க நமஸ்காரம். என்னெல்லாம் நீர் வச்சுருக்கான்னா, கையில் இருக்கு ஒரு கவளம் அன்னம் இருக்கு. வன்யஸ்ரஜே கவலவேத்ர விஷானவேணு, இந்த பிரம்பு கொம்பெல்லாம் வச்சுட்டுருக்க, தோல் இடுக்கில் வச்சுட்டுருக்கார். அதை இடுப்பில் புல்லாங்குழல் இருக்கு. இவ்வளோ அழகாக காட்சி கொண்டிருக்கின்றீர்களே. இந்த திருமேனி எப்படிப்பட்ட திருமேனி? இது என்ன எங்களை போல பஞ்சபூதங்களால் ஆனதா? சுத்த சாத்வீக ரூபணி அல்லவா இல்லையா? என்னுடைய அறிவுனால பகவானே இதை எனக்கு புரிஞ்சுக்க முடியலையே. யார் ஒருவன் மனசாந்திரேன நேஷேமஹி துவவசித்தும் மனசாந்திரேன சாட்சாத் அவைவ கிமுதாத்ம சுகானுபூத்தே. மனதை அடக்கினால் மட்டுமே உன்னுடைய அழகான ரூபத்தினுடைய அந்த சுகானுபவத்தை பெற முடியும். உன்னை ஆராய்வதற்கான முயற்சியெல்லாம் ஒன்றும் பண்ணாமல் விட்டுட்டு, அதாவது அவாவா இடத்திலிருந்து ஒரு நல்ல குருவின் மூலமாக, சத்சங்கத்தின் மூலமாக உன்னுடைய சரிதத்தை கேட்கின்ற அந்த வாழ்நாளை கழிக்கின்றவர்கள்லாம் உம்மை வணங்கு போறான உன்னுடைய அடிமை மாதிரியே மாறிடுறாவாலாம். உடலாலும் வாக்காலும் அவர்களுக்கு நீயே தான் எல்லாமுமாக இருக்கின்றீர். அப்படிப்பட்டவருக்காக நீர் கட்டுப்பட்டு இருக்கின்றீரே கிருஷ்ணா, குருவாயிரப்பா, அழகாக எங்கும் நிறைந்தவரே. ஸ்ரேயா ஸ்ருதிம் பக்தி முதஸ்ய தேவிபோ, ஸ்ரேயஸ்கரமானவர். உம்மிடத்துல இருக்க பக்தியை விட்டுட்டு ஞானத்துக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கா ஒருத்தரும். அவர்களுக்கு அந்த ஞானம் சித்திக்க மாட்டேங்குது. அப்போ அரிசியை விட்டுட்டு உமியை குத்துற மாதிரி தான் இருக்குது. அதாவது எதை பண்ணணுமோ அதை விட்டுட்டு அதனுடைய எண்ட் ரிசல்ட்டை உட்காந்து பண்ணிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கு. அப்படி இருக்கவர்களுக்கு எப்படி கிடைக்கும்னா ஞானம் இல்லையா? எங்குமே வியாபித்து இருப்பவர் அல்லவா நீ வேர் பூமன்னு. எவ்வளவு பெருமை உடையவர், எங்கும் நிறைந்தவர். ததாபி பூமன்னு மகிமா குணசத்தே. உம்முடைய மகிமை, அதாவது சாதாரண புலன்களை வைத்து கொண்டு உணர முடியாத விஷயம் அல்லது விஷயமா இது. இது தான் ஸ்வயம் பிரகாசன் அல்லவோ நீவே. அப்போ நல்ல மனம் சுத்தமா இருந்தாதான் இதை பற்றியே தெரிந்து கொள்ள முடியும். குணாத்மனஸ்தோபி மனஸ்தேபி குணான் விமாத்தும். மனிதனால் பூமியில இருக்கிற விஷயங்கள் எல்லாம் எண்ண முடியுமா? இல்லை இல்லையா? அணுவாய் அணோர் அணியான்னு அணுவா இருக்கு, மாலிகுல் இருக்கு. ஒன்றும் இல்லை, நட்சத்திரங்கள் என்ன முடியுமா? அதுவும் முடியாது இல்லையா? அதே போல பகவானே எண்ணற்ற அவதாரங்கள் கொண்டு திரு அவதாரம் செய்து நீர் மக்களை காக்கும் பொருட்டு இருக்கின்றீர்களே. உங்களுடைய குணங்களைத்தான் சொல்ல முடியுமா? எண்ணிக்கையில் கட்டுப்படுமா? அது உம்முடைய பேரருள் தானே எல்லோருக்கும் வேண்டும் அப்படின்லாம் சொல்லி அவர் சுதி பண்ணிட்டே வர பிரம்மதேவன். இந்த ஸ்ரீமத் பாகவதம் 10வது ஸ்கந்தத்தில் 14வது அத்தியாயம் பிரம்மதேவன் சுதி பண்ணுறதை பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? அப்போது இந்த பிரளய காலத்தில் அனந்த சாயியாக தொழில் கொண்ட அந்த பகவானுடைய
நாபியிலிருந்து வந்த கமலத்தில் இருந்து கமலஜன் தோன்றினார் என்பது வேதவாக்காக இருக்கின்றது. நான் அவ்வாறு தானே வெளிவந்தேன் இல்லையா? கிம் த்வீஸ்வர பன்ன வினர்கதோஸ்மின்னு அப்படியாக வெளியே வந்தேன். நாராயணா நாராயணஸ்வம் நஹி சர்வதேகினாம் ஆத்மாஸ்ய ஆத்மாஸ்ய தீஷ அகில தீஷ அகில லோக சாட்சி. நீவிரே சர்வந்தர்யாமியாக ஆன்மாவாக இருக்கின்றீர்கள். நாரத்துக்கு அயனமாக, அதாவது எல்லாவித ஜீவன்களுக்கும் அயனமாக இருப்பிடமாக இருக்கின்றீர்கள். நாராயணோங்கம் நரபூஜலாயனா தச்சாபி சத்தியம் ந தவைவ மாயா. நீரையே, நாரம் என்றால் நீர் இல்லையா? நீரையே இருப்பிடமாக கொண்டிருப்பவர், எல்லாவருக்கும் இருப்பிடமாக இருப்பவர். அதனால நாராயணன். அந்த நீரும் என்னது? பகவானே உம்முடைய வடிவம் அல்லவா? அது மாயை, எங்களுக்கு மாயையாக இருக்கின்றது. எல்லாவற்றிலும் பகவானே இருக்கின்றார் என்பதே சத்தியமாக இருக்கின்றது. உலகத்துக்கு ஆதாரமான சத் ரூபம் அல்லவா நீவேர். இந்த ஜலத்தில் இருக்கிறதுனால தாமரை தண்டலில் நுழைஞ்சு என்னை யார் சிருஷ்டி பண்ணா நான் தேடினேனே, அப்போ உங்களை பார்க்க முடியலையே. கிம்னோ சபத்தியேவ புனர்வியதர்ஷி. அப்புறம் பகவானுக்காக நான் உம்மை காணுவதற்காக 100 வருட காலம் தபசு பண்ணும் பொழுது என்னுடைய அந்தர்யாமியாக காட்சி தந்து மறைந்தீர்களே. மாயையை அழிப்பவரே அத்ரைவ மாயாதமனாவதாரே யஸ்ய பிரபஞ்சஸ்ய வஹி ஸ்புட்டமா. அதாவது இந்த உலகம் முழுவும் உம்முடையது அப்படிங்கிறத, உங்களுடைய வயிற்றில் இருக்கிறத ஸ்புட்டமாக காட்டியிருக்கின்றீர்களே. இந்த மாயோட வெளிப்பாடு தானே இந்த உலகம். மாயாத்மேவ பிரகடீகிருதம் தே எஸ்ய குக்ஷாவிதம். உம்முடைய குக்ஷியில், உங்களுடைய திருவயிற்றில் காணப்பட்டது இந்த உலகம். இந்த உலகம் இந்த உலகமும் மாயை தான், இதுவும் உம்முடைய திருவிளையாடல் தான். என் முன்னாடி எல்லா உலகம் என்னுடைய மாயை என்பதை காட்டினீர்களே. நீவிர் மட்டும் கிருஷ்ணனாக இருந்தீர்கள். பின்பு கன்று சிறுவர்களாம் மறைத்த பின்பும் சிறுவர்களாகவும் கன்றுகளாகவும் புல்லாங்குழல் கொம்பு வாத்தியங்களாகவும் அவர்கள் கொண்டு வந்த உரி பாண்டங்களாகவும் நீவிரே ஆனீரே. அது மட்டுமா? தாவன் தோசி சதுர்புஜா ஸ்தகிலைஹி. 4 திருக்கரங்களோடு காட்சி தந்தீர்களே. இவர் காட்சி தந்தார் இல்லையா? அப்போ எல்லா உருவம் எடுத்துக்கொண்ட தாவந்தியவ ஜகந்தியபூ ததமிதம் பிரம்மாத்வயம் சிஷ்யத்தே. இரண்டற்ற பிரம்மமாக இருக்கின்றீர்களே. சிஷ்யத்தே எஞ்சியிருப்பது நீவிர் மட்டும்தான். அறியாமையினால உழண்டு கொண்டிருப்பவர்கள் ஜீவனாக காணுகின்றார்கள். நீவிரே எல்லாம் என்பது அவர்களுக்கு தெரியல. மாயத்திரையினால மறைந்திருக்கின்றது. ஆத்ம பொருள் அல்லாத ஆத்மாவா காண செய்கின்றீர்கள். நான் படைப்பவன் என்று என்னை நீவிர் படைத்து காத்தருளி கொண்டிருக்கின்றீர்கள். நான் படைப்பனவாகும். சிருஷ்டாவிவாகம் ஜகதோ விதான இவ துவமேஷாந்த இவ திரிநேத்ரக. என்னை சிருஷ்டிகர்த்தாகவாகவும் நீவேர் சிதி செய்பவராகவும் ஸ்ரீருத்ரன் திரிநேத்திரன் முக்கன்னர் ஸ்ரீருத்ரன் ஒடுக்குபவராகவும் இருக்கின்றாரே. உலகை காப்பவரே, எல்லாவற்றிலும் பிறப்பற்ற நீங்களே அந்தர்யாமையாக இருக்கின்றீர்களே. பார்க்கின்ற எல்லாமே சுரேஷன், அதாவது தேவர்கள், ரிஷிகள், நரர்கள், திரியக்ஷோ, விலங்குகள், நீர்நிலையில் வாழ்பவர்கள் என எல்லாமாக பகவானை நீவிரே இருக்கின்றீரே. எங்கும் நீக்கமர நிறைந்து இருக்கின்ற பரம்பொருளே, உங்களுடைய யோகமாயினால் திருவிளையாடல்கள் புரியும் பொழுது எங்கு, ஏன், எப்படி என்பதெல்லாம் யாரால் தெரிந்து கொள்ள முடியும்? விஸ்தாரையன் கிரீடசி யோகமாயா. நம்மளாக்கு தெரியுமா இந்த பகவான் எத்தனை திருவிளையாடல் புரிந்து கொண்டிருக்கின்றார் என்பது? இந்த உலகமே எப்படி இருக்கு, ஜகத்தே எப்படி இருக்கு, சொப்னமானா இருக்கு இல்லையா? இது மாயையா இருக்கே. நித்தியனும் ஆனந்தனும் பேரறிவாளனுமாக இருந்த பகவானே,
இந்த உலகம் தோன்றுகின்றது, உண்மை போல இருக்கின்றது. நீர் ஒருவரே அந்தர்யாமாக ஏக துவமாத்மா புருஷக புராணக. 23வது ஸ்லோகத்தில் சொல்றார், சத்யக ஸ்வயம் ஜோதிர் அனந்த ஆத்யக. ஆதியானவர், சத்தியமானவர், ஆதி புருஷனாக இருந்தவர், பிறப்பிறப்பற்றவர், நித்யன், சைக்காதவர், அதாவது குறைவில்லாதவர். குறைவுன்றதே அவர்கிட்ட இல்லை. நித்திய பூர்ணே நிஷ்கம்பே நித்திய பூர்ணே நிரவதி பரமானந்த பீயூஷரூபே சொன்னார் இல்லையா பட்டத்ரி 1வது தசகத்தில் 4வது ஸ்லோகம். இப்போ அவர் சொல்கிறார், நீவிரே எல்லாமாக இருக்கின்றீர், பூர்ணமாக இருக்கின்றீர். ஏவம் விதம் தாம் சகலாத்மனாபி, எல்லா ஜீவன்களுக்கும் ஆத்மாவாக இருப்பவர், பரமாத்மாவான ஆன்மாவை, அதாவது இவர் பரபிரம்மங்கிறது நமக்கு தெரியாது, எல்லாத்திலும் நீக்கமர நேர்ந்திருப்பார், நமக்கு தெரியாது இல்லையா. இங்கே பிரம்மதேவர் ஸ்துதி பண்ணும்போது அதை சொல்லிட்டு இருக்கார். மாய தோற்றமா இருக்கு, கயிறா பார்க்கறதும் பாம்பா பார்க்கறதும் என்ன மாயை தானே இல்லையா. அதே போல இங்க சம்சார பந்தம் இருக்கு, அதுலேருந்து விடுதலை அடையணும். இது ரெண்டும் அறியாமை தான், அஜ்ஞானம் தான். இது அஜ்ஞான சப்னிச்சோ பவவந்த மோக்ஷம். பரபிரம்ம நிலையிலேருந்து இது வேறுபட்ட விஷயம் இல்லை. அப்போ சூரியன் எப்பொழுதும் சூரியன் தான். அஜஸ்சிரத்யாத்மனி கேவலே பரே விசாரியமானோ தரணா விவாக ஹனி. அந்த சூரியனுக்கு இரவு பகல்ங்கிற நிலையே இல்லை, நமக்கு தான் அது இல்லையா. அப்போ எல்லாருடைய ஆத்மாவாகவும் இருக்கின்ற பகவானே, ஆத்மா வேறு, நான் வேற, ஆத்மா வேற, உடல் ஆத்மா இல்லை. ஆத்மா உண்மையிலே வெளியில தேடின்னு இருக்கான். அதெல்லாம் அஜ்ஞானத்தினால செய்து கொண்டிருக்கின்றார்கள். எல்லாருள்ளையும் அந்தர்பவே அனந்த பவந்தமேவ, எல்லாருள்ளையும் அந்த உள்ள நீங்கள் தான் இருக்கிறீர்கள் என்பதை சொல்கிறார். நம்ம பார்க்குறோம், தூரத்துலேருந்து பார்க்குறோம், கொஞ்சம் இருட்டு வேளை, கயிறு மாதிரி இருக்கிறத நம்ம என்ன நினச்சிட்டுருக்கோம், பாம்புன்னு நினச்சிட்டுருக்கோம். ஆனால் அது பாம்பு இல்லை, கயிறுங்கிறது தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு ஒரு வெளிச்சம் போனல. அது போல் நம்மளோட அஞ்ஞானம் அழியணும்னா பரபிரம்மத்தினுடைய அருள் வேண்டும், ஞானம் வேண்டும். உங்களுடைய சரணகமங்களை பற்றுவதினாலே அதாபிதே தேவ பதாம்புஜத்வய பிரசாதலேஷானுகிரகீத ஏவகி, அதை வழிபாடு பண்ணுறதுனால நமக்கு உம்முடைய சரணகமல் திருக்கால்களில் வழிபடுவதனாலே இந்த ஞானம் கிட்டும். பகவானே, இந்த பிறவியோ இல்லை வேறு பிறவியோ பல பறவையோ விலங்கோ எதுவாக இருந்தாலும் நான் உம்முடைய பக்தர்கள் ஒருவனாக இருக்க வேண்டும், உன்னுடைய சரணகமலங்களை நான் பஜிக்க வேண்டும் என்று பிரம்மதேவர் கேட்டுருக்கார். ததஸ்து மேநாத சபூரி பாகோ பவேத்ரவான்யத்ர துவா திரஷ்சாம் ஏனாஹமேகோபி பவஜ்ஜனானாம் பூத்வா நிஷேவ தவ பாத பல்லவம். அழகான பாத பல்லவம் இருக்கே, துளர போன்ற இளம் தளிரை போன்ற பாத பல்லவம், அதுதான் அழகாக அது கம்பேர் பண்ணுவார். இது கற்பகத்தருவின் இளம் இலைகளை ஒற்ற அந்த பாத பல்லவத்தில் நாம் சரணாகதி பண்ணணும். அதுதான் இங்கே பிரம்மதேவன் சொல்கிறார். இங்கே இந்த கோகுலத்தில் இருக்கவாளாம் எத்தனை புண்ணியம் பண்ணியிருக்காப்பா, அஹோ அதிதன்யான்னுட்டார். விரஜகோர மன்யா ஸ்தன்யாமிருதம் பீதம் அதீவதே முத்தா. சன்னியபானம் பண்ணியிருக்கின்றீர்களே இந்த கோகுலவாசிகள், இந்த கோகுல பெண்மணிகள் எத்தனை புண்ணியம் பண்ணியிருக்கா. அது மட்டுமா, யா சாமிவோ வத்சதர ஆத்மஜா, தன்னுடைய வத்சம் தன்னுடைய கன்றுன்னு பாலை சொரிந்ததே பசுக்கள், அதை குடித்துள்ளீர்களே. எத்தனை வேள்வி பண்ணாலும் இந்த ஒரு திருப்தி கிடைக்குமா, இந்த ஒரு சந்தோஷம் கிடைக்குமா, இந்த அனுகிரகம் கிடைக்குமா? அதுதான் இங்கே பிரம்மதேவன் அழகாக சொல்லின்னு இருக்கார். இந்த ஆயர்பாடியில் இருக்க ஜனங்கள் எல்லாம் எத்தனை பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கா. அஹோபாகியம் அஹோபாகியம் நந்தகோப பிரஜௌகசாம் என்மித்ரம் பரமானந்தம் பூர்ணம் பிரம்ம சனாதனம். பரபிரமமான அந்த கிருஷ்ணன், ஸ்ரீகிருஷ்ணன், அவரை தோழனாகவும் அவரே இருந்து கழித்து கொண்டிருக்கின்ற இடமாகவும் இருக்கே. இவாளெலாம் என்ன தன்யம், எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்கா, எத்தனை பாக்கியம் பண்ணியிருக்கா.
அது மட்டுமா, இந்த 10 இந்திரியங்களும் அதனுடைய அதிதேவதைகள், அதாவது அக்னி, வாயு, இந்திரன், சூரியன், 11 தேவர்கள், நான் உட்பட, அதாவது பிரம்மதேவன் உட்பட நாங்கள் எவ்வளவு பாக்கியம் பண்ணியிருக்கோம். உங்களை பார்க்கறதுக்கும் நீங்கள் உங்களை அனுபவிக்கிறதுக்கும் கோகுலவாசிகள் ஒரு இந்திரியம் மூலமாக அவள் அனுபவிக்கிறான்னா, இந்திரியத்தினோட தேவதைகள் நாங்கன்னா அதை உணர்ந்து கொண்டு இருக்கின்றோம். மனோங்கிற மனம் என்கின்ற அந்த இந்திரியம்ன்ற அந்த கிண்ணத்தில் உம்முடைய சரணகமலங்கள்லேருந்து வருகின்ற அந்த அமுதத்தை நாங்கள் எல்லாம் பருகின்றிருக்கோம் சுவாமி. ஏதத் ரிஷிகேஷ, அந்த ரிஷி ஏதத் ரிஷிக, அந்த உம்முடைய அந்த சரணகமலங்களில் வந்த அந்த ரசத்தை பிபாமக நாங்கள் வருந்து கொண்டிருக்கோம். யாரு? சர்வாதையே, சர்வன் முதல் கொண்டு சிவபெருமான் முதற்கொண்டு எல்லோரும் நாங்கள் அந்த அமுதத்தை தான் பருகி கொண்டிருக்கின்றோம் என்று ரொம்ப அழகாக ஸ்துதி பண்ணிகிட்டே இருக்கார் பிரம்மதேவன். இந்த பிருந்தாவனத்தில் இருக்க மரம், செடி, கொடி, விலங்குகள்னு அது எத்தனை பெரிய தன்யனாக இருக்குது. தத் பூரி பாக்யமிக ஜன்ம கிமிப்பட அண்டவ்யாம். இதுக்கு எப்படி இது கிடைச்சிருக்கு? இதெல்லாம் இந்த அந்த கிருஷ்ணனையே நினைத்து கொண்டிருக்கின்ற அந்த கோபர்களுடைய அந்த தூளி எங்கள் மேலே பட்டாலே போருமே. இப்படி கிருஷ்ணன் கூடயே அந்த கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லிட்டு இருக்க அந்த சிறுவர்கள், கோபிகளுடைய பாத தூளி எங்களுக்கு பட்டா போருமே. முக்தியை அளிக்கக்கூடிய கிருஷ்ணன் அல்லவா நீவீர். அந்த திருத்துகள் எங்களுக்கு வேண்டுமே, அதை தான் நாங்களும் பத ரஜஸ் இருக்கே, ஸ்வத்யாபி யத் பதரஜக ஸ்ருதி மிருக்கேவ, அதையெல்லாம் நாங்கள் தேடின்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவள் மேலும் மேலும் பிரம்மதேவன் ஸ்துதி பண்ணுற. கோகுலவாசிகள் இவ்வளோ அன்போட உம்மிடத்தில் இருக்கின்றார்களே, உம்மை விட அவங்களுக்கு என்ன வேணும்? வேற என்ன வேணும்? ஒன்றும் இல்லை. ஒரு ஸ்தன்யம் கொடுக்கறதா அம்மா ரூபத்தில் வந்தால் ஒரு அரைக்கிய அவளுக்கு கூட போதனை கூட மோட்சத்தை கொடுத்து விட்டீர்களே. அது அவர் சொல்கிறார். எல்லாவற்றையும் உம்மிடத்தில் அர்ப்பணம் பண்ணியிருக்காளே இந்த பிருந்தாவன வாசிகள். அவர்கள்கிட்ட நீ விருப்பப்பட்ட கடனை எப்படி திக்க போறேள்? பூதனைக்கு முக்தி தந்தாலும் அந்த முக்தியே, அதாவது அந்த முக்தியே போதுமா இவாளுக்கு? இவ்வளோ ஒரு பக்தி பண்ணுறாளே உம்மிடத்துல. இவர்கள் கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லிட்டு இருக்கிறதே உங்களை இங்கே கட்டி போட்டுன்னா வச்சிருக்க இந்த விரஜபூமியில். யாரிடத்திலும் பந்தம் இல்லாத நீவீர் எல்லாருக்கும் சந்தோஷம் கொடுக்கும் பொருட்டு இங்கே திருவிளையாட பண்ணிட்டு இருக்கின்றே. உங்களுடைய பெருமையை உணர்ந்து புரிந்து உங்களுடைய பெருமை இருக்கே, அதுக்கு நான் சொல்கிறதுக்கு எனக்கு வாக்குகள் இல்லை. கிருஷ்ணா அனுஜானீஹி மாம் கிருஷ்ணா சர்வம் தொம் வேட்சி சர்வதற்கு தொமேவ ஜகதாம் நாதோ ஜகதே தத்தவார்ப்பித்தம். எல்லாத்தையும் உமக்கு அர்ப்பணம் பண்ணுறேன் சுவாமி. எல்லாத்துக்கும் ஜகத்துக்கே சாட்சியாக இருக்கின்றவரே, உங்களுக்கே எல்லாம் தெரியும். நீங்கள் தான் ஜகத்துக்கு தாதா, நீங்கள் தான் தலைவன். நான் இப்போ கிளம்புறேன். தொமேவ ஜகதாம் நாதன், ஜெகநாதன் அல்லவா ஸ்ரீகிருஷ்ணா. எல்லாருக்கும், அதாவது இந்த பூமி, தேவர்கள், திஜர்கள், பசுக்கள், இதுக்கெல்லாம் சந்திரனாக இருந்து கொண்டு இந்த குளிர்மையை கொடுக்குறார். அதே தான் தப்பு பண்ணிட்டானா அது சூரியனாக இருந்து தண்டிக்கின்றீர். சந்திரனாகவும் சூரியனாகவும் ஒளி வீசு கொண்டிருப்பவரே, உமக்கு நமஸ்காரம் என்று சொல்லி அவர் பகவான் நமஸ்தே ஆகல்ப மார்கமர்ஹன்னு பகவான் நமஸ்தேங்கிறார் பிரம்மதேவன். 40 ஸ்லோகங்கள் வரைக்கும் அருமையான பிரம்மஸ்துதி. அடுத்து ஸ்ரீ சுகர் சொல்கிறார். அவர் வந்தார், அப்படியே சுற்றி நமஸ்காரம் பண்ணுறார். தன்னுடைய சத்தியலோகத்துக்கு சென்றார். பிரம்மா கொடுத்தாரோ நான் அந்த உண்மையான கன்றுகள், நண்பர்கள், அந்த உரி கொம்பு எல்லாம் அதை எடுத்துட்டு திருப்பி யமுனா தட்டுக்கு போனார். 1 வருஷம் கழித்து தான் பார்க்குறா. என்ன சொன்னோம்? பிரம்மதேவனுடைய ஒரு நொடி நமக்கு 1 வருஷமாக எடுத்து அந்த அரணுடைய பொழுது மாதிரி இருக்கு. அவளுக்கு தெரியவே இல்லை, குழந்தைகளுக்கு கிருஷ்ணனை விட்டு பிரிஞ்சா மாதிரியே தெரியலையாம். இவருடைய மாயை தானே எல்லாமே, மாயா மோகித சேதசம் இல்லையா? இவர் மோகித்தே எல்லாத்தையும் பண்ணிடுவார், அலக்கழிச்சுடுவார், அவ்வளோதான். அதெல்லாம் ஒன்றும் ஞாபகம் இருக்காது.
ஆத்மானுபவம் மட்டும்தான். ஊச்சுஷ்ச சுஹൃதः கிருஷ்ணம் ஸ்வாகதம் தே அதிரியம்ஹன. அவள் வந்து கிருஷ்ணன் வந்து தான் பக்கத்தில் வந்திருக்காருன்னொடனே அவர்களெல்லாம் ஒரே ஸ்வாகதம், வா நீ இன்னும் ஒரு பிடி கூட சாப்பிடலையே, சாப்பிடு கிருஷ்ணா சாப்பிடு கிருஷ்ணாங்கிறா. அதாவது சாப்பிட்டுட்டு இருக்கிறச்சே போனவர் கிருஷ்ணன் கையில் ஒரு கவளத்தை வச்சுட்டு இல்லையா, ஞாபகம் இருக்கா? அப்போ அவர் சிரிச்சுட்டே குழந்தை கூட சாப்பிட்றாராம். அந்த மலைப்பாம்பு இருக்கே, அதனுடைய அந்த தொக்கு இருக்கே, அது அங்கே இருக்குது சுஷ்கமானது, அதெல்லாம் காமிச்சுட்டு வந்துட்டார். இதை தான் சொன்னார் அவர் 1 வருஷம் கழித்து சொன்னாரேன்னு. அப்போ திருப்பி தலையில் மயிலிறகு, தாது பொடி, பூக்கள், அங்கே இருக்கிற வனமாலியெல்லாம் போட்டுன்ட்டு பெரிய சப்தம் பண்ணிட்டு புல்லாங்குழல் வாசிச்சுட்டு கொம்பு ஊதினுட்டு கன்றுகளெல்லாம் ஓட்டின்ட்டு கோகுலத்துக்குள்ளே வந்துட்டார். அப்போது அப்போ தான் சொல்கிறார், இந்த குழந்தைகள்லாம் பெரிய மலைப்பாம்பு இருந்தது. அத்தியானேன மகாவியாலோ யசோதானந்த சோன்னா, பெரிய பாம்பு இருந்தது. யசோதைக்கு நந்தருக்கும் பிறந்தானா அந்த குழந்தை இருக்க கிருஷ்ணனால் கொல்லப்பட்டது, நாங்கள்லாம் காப்பாற்றப்பட்டோம்னு அந்த பாலர்கள் சொன்னார்கள். ராஜவாச்சா. அப்போ அவர் சொல்கிறார், எப்படி இருந்தது இப்போது கிருஷ்ணன்கிட்ட கோபிகள்கிட்ட இருந்த அந்த அன்பு எப்படி இருந்தது? இதுவரைக்கும் தன் குழந்தைகள்கிட்ட காட்டாத அன்பை கிருஷ்ணனுக்கு தன் குழந்தையாக வந்தபோது காட்டினாலாம் கோபிகள். இப்போ எப்படி இருந்தான்னு கேட்குறச்ச ஸ்ரீசுகர் சொல்கிறார், எல்லாருக்கும் தன்னோட ஆத்மா வந்து ரொம்ப அன்பானது தான், ஸ்னேகமானது தான். அதனால இயற்கையாகவே அன்பு வர்றது. அப்போது என்னோட சார்ந்தவான்ற அந்த எண்ணம் இருக்காது. அந்த ஆத்மா தன் பட்சத்தில் தன்னுடைய ஆத்மா மேலே இருக்கிற அன்பு ஆனது மிகவும் அதிகமாக இருக்கும். அப்போ அவர் சொல்கிறார், உடலை வந்து ஆத்மாவாக நினச்சிட்டு இருக்கவாளுக்கு வந்து உடல் ரொம்ப பிடிக்கும். ஆத்மா வேற உடல் வேறுங்கிறது தெரியல, அதனால உடலையே அவள் வந்து பார்த்துட்டுருப்பா. அப்போ அவர் சொல்கிறார், தேகோபி மமதாபாக்கு சேந்தர்ஹியோசௌ நாத்மவத் பிரிய யஜீரியத்யபி தேஹஸ்மின்னு ஜீவிதாஷா பலியசி. இந்த உடல் முதுமையினால் தேஞ்சு அழிஞ்சிடும். இந்த உடலையே போஷணம் பண்ணும்போது அந்த உயிர் ஆசை வந்து விடுறது இல்லையா. அவருடைய ஆத்மா தான் எல்லாத்துக்கும் அவளுக்கு ரொம்ப டியரஸ்ட் பிரியதமமாக இருக்கிற விஷயம் அதுதான். எல்லாருக்கும் இந்த கிருஷ்ணன் தான் ஆத்மாங்கிறத தெரிஞ்சுக்கணும். கிருஷ்ணன் வந்து அசையாத பொருட்கள் எல்லாத்தினுடைய ரூபமாக பகவானே இருக்கின்றார்ன்றது தெரிகிறது. அந்த காரண பொருளாக இருக்கிற பகவான் தான், காரணம் இல்லாமல் காரியம் இல்லை இல்லையா, எல்லாத்துக்கும் காரணம் அவர் தான். சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ அது மோதிரம் இருக்குது, வளையல் இருக்குது, கோல்டு இல்லைன்னா அதெல்லாம் வந்து காரியங்கள். காரணம் என்ன? கோல்டு. அதே போல தான். அப்போது கிருஷ்ணருடைய சரணகமலத்தில் நம்ம போய் சரணாகதி பண்ணணும். ஏன்னா அவர் யார்? அவர் பவாம்புதி, பெரிய கருணை கடல். அவர் வந்து அவர்கிட்ட சரணாகதி பண்ணனா நமக்கு கஷ்டமே இல்லை. சொல்கிறார், 5 வயசில் இத்தனை விஷயங்கள் நடந்தது, 6ஆவது வயசில் கோகுலத்தில் சொன்னதாக சொன்னேனே, அதை இப்போ புரிஞ்சுன்ட்டியா அப்படின்னு கேட்குறார். ஏன்னா அந்த 1 வருட காலத்துது இல்லையா. அப்போது வனத்துக்கு போகிறது, விளையாடுறது, அங்கே போய் சாப்பிட்றது, அங்கே பிரம்மதேவன் வந்து கன்றுகளை கடத்தி கொண்டு போகுது, கன்றுகளின் சிறுவர்களையும், பிரம்மாவோட சுதி, இதெல்லாம் கேட்குறவாளுக்கு தர்ம அர்த்த காம மோட்சம் கிடைக்கும். பலஸ்ருதி சொல்கிறார். அவ்வளவு அருமையான அத்தியாயங்கள் இது. இந்த அத்தியாயங்களை படிப்பதனாலும் கேட்பதனாலும் தர்ம அர்த்த காம மோட்சம் கிடைக்கும் சொல்கிறேன் இல்லையா. சதுர்வித பலன்கள், அது சதுர்விதம். அப்போ அவர் சொல்கிறார், கண்களை கட்டிண்டு ஒளிஞ்சு விளையாடுறது, அணை கட்டுறது, குரங்கு போல் ஆடுறது, தாவி ஓடுறது, இதெல்லாம் குழந்தைகளோடு சேர்ந்து நிலாயனைஹி சேது வந்தை மர்க்கடோத் பிளவனாதிபிகி அப்படின்னு 61ஆவது ஸ்லோகத்தில் கிருஷ்ணன் விளையாடின்னு இருந்தான்னு சொல்கிறார். இதோட 14ஆவது அத்தியாயம் முற்று பெறுகிறது. ஸ்ரீஹரயே நமः, ஸ்ரீஹரயே நமः, ஸ்ரீஹரயே நமः. அத சதுர்தசோऽध्यायः. ब्रह्मोवाच नौ मीट्यते प्रवपुषे तडिदम्बराय कुञ्जावतं सपरिपिच्चलसन्मुखाय वन्यस्रजे कवळवेत्रविषाणवेणो लक्ष्मश्रिये मृदुपते
पशुपाङ्गजाय अस्यापि देववपुषो मदनुग्रहस्य स्वेच्छामयस्य न तु भूतमयस्य कोऽपि नेशे महीत्ववसितुं मनसान्तरेण साक्षात् तवैव किमुदात्मसुखानुभूतेः ज्ञाने प्रयासमुदभास्य न मन्त एव जीवन्ति सन्मुखरितां भवदीयवार्तां स्थाने स्थिताः श्रुतिगतां तनुवाङ्मनोभिः ये प्रायशोजित जितोऽप्यसितैस्त्रिलोक्यां श्रेयश्रुतिं भक्तिमुदस्य ते विभोः क्लिश्यन्ति ये केवलबोधलब्धये तेषामसौ क्लेशलये वसिष्यते नान्यत् यथा स्थूलतुषावगातिनां पुरेहभूमन् बहवोऽपि योगिनः त्वदर्पितेकानि च कर्मलब्धया विभूत्य भक्तैव कतोपनीतया प्रवेदिरेञ्जोच्युतते गतिं परां तथापि भूमन्महिमा गुणस्य ते विभोक्तुमर्हति अमलान्तरात्मभिः अविक्रियात् स्वानुभवादरूपदो हि अनन्य बोध्यात्मतया न चान्यथा गुणात्मनस्तेऽपि गुणान् विमातुं हितावतीर्णस्य क ईशिरेस्य कालेन यैर्वा विमितासु कल्पैः भूपं सवक्के मिहिकाद्युवासः तत्तेऽनुकम्पां सुसमीक्षमानः पुञ्जान् एवात्मकृतं विभागं हृत्वा क्वभूर्भिर्विदधन्नमस्ते जीवेतयः मुक्तिपदे सदायवाक् पश्येष मे अनार्यमनन्ताद्ये परात्मनि त्वयि अपि मायि मायिनी मायां विदत्येक्षितुम् आत्मवैभवं हि अहं कियानैश्च विवार्चिरग्नौ अथ क्षमस्वाच्युत मे रजो भुवो हि अजानतस्त्वत् पृथकीशमानिनः अजावले पान्ततमोऽन्तचक्षुषः येषोऽनुकम्प्यो मयि नातवानिति क्वाहं तमो मखदहं कचराग्निवार्भुः संवेष्टिताण्ड घटसप्त वितस्तिकायः क्वेतृक्विधा विगणिताण्डवरानुचर्या वादात्वरोमविवरस्य च ते महीत्वम् उत्क्षेपणं गर्भगदस्य पादयोः किं कल्पते माधुरदोक्षजागसे किमस्ति नास्ति व्यपदेशभूषितं तवास्ति कुक्षेखे कियदप्यनन्तः जगत्त्रयान्त उदधी सम्प्लवो देहे नारायणस्य उदरनाभिनाळात् विनिर्गतोजस्त्विति वाङ्नवैमृषाम् किं त्वीश्वर त्वन्विनिर्गतोऽस्मि नारायणस्त्वं न हि सर्वदेहिनाम् आत्मास्यदीशा किल लोकसाक्षी नारायणोऽङ्गं नरपूजलायनात् तच्चापि सत्यं न तवैव माया तच्चेज्जलस्तं तव सज्जगद्बभोः किं मे न दृष्टं भगवं सदैव किं वा सुदृष्टं हृदि मे तदैव किं नो सपत्येव पुनर्व्यदर्शी अत्रैव मायातमनावतारेः ह्यस्तप्रपञ्चस्य बहिस्फुटस्य कृष्णस्य चान्तर्जठरे जनन्या माया त्वमेव प्रकटीकृतं ते यस्य कुक्षावितं सर्वं साध्मं भाति यथा तथा तत्त्वय्यपीह तत्सर्वं किमिदं मायया विना अद्यैव त्वत्कृतेस्य किं मम न ते मायात्ममादर्शितम् एकोऽसि प्रथमं ततो व्रज सुहृत् वत्सा समस्ता अभि तावन्तोऽसि चतुर्भुजास्तत किलैः साकं मयोवासिताः तावन्त्येव जगन्त्यभूस्तदमितं ब्रह्माद्वयं शिष्यते अजानतां त्वत्पदवीमनात्मनि
आत्मात्मना भासि विदत्य मायां सृष्टा विभागं जगतो विधान इव त्वमेषोऽन्त इव त्रिनेत्रः सुरेषु ऋषिषु विश तथैव नृष्वपिः तिर्यक्षो यातस्वपि ते अजनस्य जन्मा सतां दुर्मदनिग्रहाय प्रभो विधातः सदनुग्रहाय च को वेत्ति भूमन् भगवन् परात्मन् योगेश्वरो तीर्भवदस्त्रिलोक्यां क्व वा कथं वा कति वा खदेति विस्तारयन् क्रीडसि योगमायां तस्मादितं जगताशेषम् असत्स्वरूपं स्वप्नाममस्तदिशनं पुरु दुःखं त्वय्येव नित्यसुखबोधतनावनन्ते मायात उद्यतपि यत् सदिवावभाति एकस्त्वमात्मा पुरुषः पुराणः सत्य स्वयं ज्योतिरनन्त आद्यक नित्योऽक्षरो अजस्रसुखो निरञ्जनः पूर्णोऽद्वयो मुक्त उपाधितो मृतः एवंविधं त्वं सकलात्मनामपि स्वात्मानमात्मात्मदया विचक्षते उर्हर्कलप्तोपनिषत्सु चक्षुषा एते तरन्तीव भवानृताम्बुतिम् आत्मानमेव दया विजानताः तेनैव जातं निखिलं प्रपञ्चितं ज्ञानेन भूयोऽपि च तत्प्रलीयते रज्ज्वामहेर्भोः भवापवौ यथा अज्ञानसंज्ञौ भवबन्धमोक्षौ द्वौ नाम नान्यौ स्तरुतज्ञभावात् अजस्रचिज्ञात्मनि केवले परे विचार्यमानोदरणा विवाहनी त्वामात्मानं परं मत्वा परमात्मानमेव च आत्मा पुनर्बहिर्मृह्य अहो ज्ञजनता ज्ञता अन्तर्भवेनन्तभवन्तमेव ह्यतद्यजन्तो मृगयन्ति सन्तः असन्तमव्यन्त्य किमन्तरेण सन्तं गुणं तं किमुयन्ति सन्तः अथापि ते देवपदाम्बुजत्वय प्रसादलेसानुगृहीत एव हि जानाति तत्त्वं भगवन्महिम्नः न चान्य एकोऽपि चिरं विचिन्वन् ततस्तु मे नाथ स भूरिभागो भवेत्रवान्यत्र तो वातिरश्चाम् येनागमेकोऽपि भवज्जनानां भूत्वा निषेवे तव पादपल्लवम् अहो अधिधन्या व्रजगोरमण्यः संयामृतं पीतमतीपते मुदा यासां विभो वत्सतरात्मजात्मना यद्तृप्तयेत्यापि न चालमध्वरः अहो भाग्यं नन्दगोपव्रजौकसाः यन्मित्रं परमानन्दं पूर्णं ब्रह्म सनातनम् अहो भाग्यं नन्दगोपव्रजौकसान् यन्मित्रं परमानन्दं पूर्णं ब्रह्म सनातनम् येषां तु भाग्यमहिमाच्युत दावदास्ताम् एकादशैव हि वयं बदभूरिभागाः एतदृषीगचषकैर् असकृत्पिबामः सर्वातयोङ्घ्रियुधजमत्व मृतासवं ते तद्भूरिभाग्यम् इह जन्म किमप्यटव्याः यद्गोकुलेऽपि कथमाङ्घ्रिरजोऽभिषेकं यज्जीवितं तु निखिलं भगवान् मुकुन्दस्तु अद्यापि यत्पदरज श्रुतिमृग्यमेव येषां घोषनिवासिनामुत भवान् किं देवरातेति नः चेतो विश्वबलात् फलं त्वतपरं कुत्राप्ययन्मुह्यति सत्त्वेषादिव पूतनापि सकुला त्वामेव देवापितां यद्दामार्तसुहृत्प्रियात्मदनय प्राणाशयास्त्वत्कृते
तावत्रागादय स्नेस्तेनाः तावत्कारागृहं गृहं तावन्मोकोऽङ्घ्रिनिकटो यावत् कृष्णनते जनाः प्रपञ्चं निष्प्रपञ्चोऽपि विडम्बयसि भूतले प्रपन्नजनतानन्द सन्दोहं प्रतितुं प्रभो जानन्त एव जानन्तो किं बहुज्ञानमे प्रभो मनसो वपुषो वाचो वैभवं तव गोचरः अनुजानीहि मां कृष्ण सर्वं त्वं वेत्सि सर्वदृक् त्वमेव जगतां नाथः जगदे तत्तवार्पितं श्रीकृष्णवृष्णिकुलपुष्करजोषदायीन् श्मान्निर्जरद्विजपशोदतिवृत्तिकारीन् उद्धर्म सर्वरहरक्षितिराक्षसदृक् आकल्पमार्गमर्हन् भगवन्नमस्ते श्रीशुक उवाच इत्यभिष्टूय भूमानं त्रिः परिक्रम्य पादयोः नत्वाभीष्टं जगद्धाता स्वधाम प्रत्यपद्यत ततो अनुज्ञाप्य भगवान् स्वभुवं प्रागवस्थितान् वत्सान् पुलिनमानिन्ये यथा पूर्वसहं स्वगम् एकस्मिन्नभियादे प्राणेशं सान्त्रात्मनः कृष्णमाया हता राजन् क्षणार्तं मे निरेर्भकः किं किं न विस्मरन्तिह मायामोहितचेतसः यन्मोहितं जगत्सर्वम् अभीष्णं विस्मृतात्मकम् ऊश्चुश्च सुहृतः कृष्णं स्वागतं ते अतिरंहसा नैकोऽपि अभोजिगवळ ये हि तस्साधु भुज्यतां ततो हसन् ऋषिकेशो अव्यवहृत्य सहार्भगैः दर्शयन् चर्माजकरं न्यवर्ततवनात् प्रजं वर्गप्रसूननवतातु विचित्रताङ्गः प्रोदोत्तमवेणुदळ शृङ्गरौ उत्सवाढ्यः वत्सान् गृह्णन् अनुकगीतपवित्रकीर्तिः गोपीतृक् उत्सवदृशीः प्रविवेशगोष्ठम् अध्यानेन महाव्याळो यशोदाः नन्दसूनुना हतो पिता वयं च अस्मात् इति बाला व्रजे जगुः राजोवाच ब्रह्मन् परोद्भवे कृष्णे इयान् प्रेमा कथं भवेत् अभूतपूर्वस्थोकेषु स्वोद्भवेषु अभिकथ्यताम् श्रीशुक उवाच सर्वेषामपि भूतानां नृपस्वात्मैव वल्लभः इतरे अपद्यवित्ताद्याः तत्वल्लभ तयैव किं तद्राजेन्द्र यथा स्नेहः स्वस्वकात्मनि देहिनां न तथा ममतालम्बी पुत्रवित्त गृहादिषु देहात्मवादिनां पुंसाम् अपि राजन्यसत्तम यथा देहः प्रियतमः तथा न ह्यनुयेचतम् देहोऽपि ममता वाक् चेत् दर्ह्यसौ न आत्मवत्प्रियः यज्जीर्यत्यपि देहेऽस्मिन् जीविता सा बलीयसी तस्मात् प्रियतमस्वात्मा सर्वेषामपि देहिनां तदर्थमेव सकलं जगदेतच्चराचरं कृष्णमेनमवेहि त्वम् आत्मानम् अखिलात्मनं जगद्हिताय सोऽप्यत्र देहि वा भाति मायया वस्तुतो जानतामत्र कृष्णं स्तास्नु चरिष्णु च भगवद्रूपमखिलं नान्यत् वस्तु इह किञ्चन सर्वेषामपि वस्तूनां भावार्थो भवति स्थितः तस्यापि भगवान् कृष्णः किमदत्वस्तुरूप्यतां समाश्रिता ये पदपल्लवप्लवं महत्पदं पुण्ययशो मुरारेः भवाम्बुधिर्वत्सपदं परं पदं 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 यत्विपदां न तेषाम् एतत्ते सर्वमाख्यातं यत्पृष्टोऽहमिह त्वया यत्कौमारे हरिकृतं पौगण्डे परिकीर्तितं एतत् सुहृद्भिश्चरितं मुरारेः अगार्तनं सत्त्वलजो मनं च व्यक्तेतरद्रूपमजोर्वभिष्टवं शृण्वन् गृह्णन् नेति नरो अखिलार्थान्
एवं विकारैः कौमारैः कौमारं जगतोद्व्रजे नीलायनैः सेतुबन्धैः मर्कटोत्प्लवनादिभिः इति श्रीमद्भागवते महापुराणे दशमस्कन्धे पूर्वार्थे ब्रह्मस्तुतिर्नाम चतुर्दशोऽध्यायः। श्रीहरये नमः हरये नमः हरये नमः। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। श्री सद्गुरुनाथ महाराज की जय। हरि ओम। 15வது அத்தியாயம். ஸ்ரீ சுகர் சொல்லிட்டு இருக்கார் தேனுகாசுரவதம். ஸ்ரீமத் பாகவதம் 10வது ஸ்கந்தத்தில் 15வது அத்தியாயம் தேனுகாசுரவதத்தை ஸ்ரீ சுகர் சொல்கிறார். பலராமன் கிருஷ்ணனும் இப்படி 6வது வயசாக எடுத்து பௌகண்ட வயம்னு சொல்லுவோம். அதை வயன வயசு. அப்போ உடனே அம்மா இதெல்லாம் போகிறோம், நான் இனிமேலாம் மாடை மேய்க்கிறேன், கன்றுகள்லாம் ரொம்ப குட்டியாக இருக்குன்னு சொல்ல, சரி குட்டி கொஞ்சம் சின்னதாக இருக்க மாடுகள்லாம் மேய்ச்சிட்டு பிருந்தாவனத்தை சுற்றிட்டு அப்படியே அவர் போகிற இடமெல்லாம் புண்ணியமாக எடுத்தான். பிருந்தாவனம் புண்ணியமதீவ சக்கரதுஹோ அப்படிங்கிறார். தன்மாதவோ வேணு முதீர என்பதோ. அப்போ என்ன பண்ணுவார், இந்த பசுவெல்லாம் மேய்ச்சல் காட்டுக்குள்ள அப்படியே விட்டுட்டு விளையாடின்னு இருப்பார். பலராமனோடு சேர்ந்து கொண்டு அப்படியே குழந்தைகளோடு சேர்ந்து கொண்டு புல்லாங்குழல் வாசிச்சுட்டு அப்படியே போவாராம். அப்போ அழகாக ரீங்காரம் விடுமா வண்டுகள், அப்படியே மானெல்லாம் அப்படியே கேட்டு உட்காந்துட்டு இருக்குமா, தன்னை மறந்து நின்றுட்டு இருக்குமா. அழகான குளிர்ந்த காற்று அப்படி ஜிலு ஜிலுன்னு இருக்கு. அந்த 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 நீரே அப்படியே தெளிந்து இருக்கான். மகன் மனக, மகாத்மாக்களுடைய மனம் போல தெளிந்த நீரோட தாமரை மனம் வீசுறது. அந்த காட்டை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமா எடுத்தான் கிருஷ்ணனுக்கு. நிரீக்ஷரந்தும் பகவான் மனோ ததே, சந்தோஷப்பட்டார். அப்போ இளம் தளிர் பூக்கள் பழங்கள் எல்லாம் அப்படியே, அதனால அந்த மரங்களே அப்படியே அப்படியே தலை குனிஞ்சு இருக்கான். அந்த தலை குனிஞ்சது எப்படி இருக்குன்னா, பகவானோட சரண கமலங்களை எப்படியா தொட்டுடலாமேன்னு அந்த கிளைகளால தொடுற மாதிரி இருக்கான். என்ன அழகா இருக்கு பார்த்தீங்களா. பலராமன்ட்ட பகவான் சொல்ற, அஹோ அமி தேவவரா அமரார்ச்சிதம், தேவர்களால பதாம்புஜம் தே சுமனக பலார்ஹணம், தேவர்களால் பூவும் பழமும் கொண்டு அர்ச்சிக்கப்படுகின்ற உம்முடைய பதாம்புஜத்துக்காக இந்த மரங்கள்லாம் பாருங்கோ அப்படியே கலையால் தொட்டு உங்களை நமஸ்காரம் பண்ணுறது. பலராமன்கிட்ட சொல்லிட்டு இருக்கார் கிருஷ்ணன். இதில் எப்படிப்பட்ட நல்ல பிறவி. ஏதேலிஸ்தவ யசோகில லோக தீர்த்தம் காயந்த ஆதி புருஷானு பதம் பஜந்தே. கடவுளா இருக்கிற அந்த பாவத்தை விட்டுட்டு குழந்தைகள் கூட விளையாடின்னு இருக்கேளே, இந்த 3 உலகம் உங்களுடைய அழகான புகழ பாடின்னு இருக்கு. முனிவர்கள் எல்லாம் உங்களை சுதி செய்து கொண்டிருக்கின்றார்கள். கிருஷ்ணன் பலராமனை சுதி பண்றார். இப்போ இந்த மயில்கள்லாம் இருக்கே, நீங்க வந்துட்டேன்னு தெரிஞ்ச உடனே அழகா தோகை விரிச்சு ஆடுறது. இந்த பெண்மான்கள் இருக்கே அப்படியே வெக்கத்தோட கடைக்கண்களில் பாப்பாளை கோபிகள், அதை மாதிரி உங்களை பார்க்கறது, அன்போடு பார்க்கறது. குயில்கள்லாம் இனிமையா கூஜனம் பண்றது. கோகில கனா சுக்தைச்ச கோகில கனா கிரகமாகதையா தன்யா வனௌகசையான்ஹி சதாம் நிசர்கஹ. கூஜனம் பண்றது காட்டுல வசிச்சாலும் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கு இதுகள்லாம். இங்க அழகா விருந்தாளி மாதிரி வந்திருப்பேளே, உங்களுக்கு உபசாரம் பண்றதே இது. இந்த பூமி உங்களுடைய சரணகமலங்கள் பட்டத்தினாலே ரொம்பவும் தன்யமா எடுத்து. தன்யேய மத்திய தரணி திரணவீருதஸ்வத் பாத ஸ்பிருஷோத்ருமலதாக கரஜாபி மிருஷ்டாக. ஸ்பர்ஷம் பட்டதுனால இந்த மரங்கள் கொடிகள் எல்லாம் பாகியம் கிட்டிருக்கு. நத்யோதய கக மிருகா மிருகங்கள் பறவைகள் மலைகள் எல்லாமே ரொம்ப பாகியம் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்றார். இந்த 5லேருந்து 8வது ஸ்லோகம் வரைக்கும் பகவான் கிருஷ்ணனுக்காக சொன்னது. ஆனா அவர் அண்ணனாக பிறந்த பலராமன் மேல அவர் அதை சொல்லிட்டு இருக்கார். பகவானுடைய அம்சம் தானே, பகவானுடைய அவதாரம் தானே இல்லையா. ஸ்ரீசுகர் இப்ப சொல்றார், பிருந்தாவனத்தை பார்த்து ரசிச்சுட்டு அப்படியே மாடெல்லாம் வச்சுட்டு கோவர்தனகிரியில அப்படியே காலங்களை கழிச்சுட்டு இருக்காளாம். கோபர்கள்லாம் பாடுறா. நல்ல அந்த வண்டு ரீங்காரம் பண்ற மாதிரியே 2 பேரும் பின்னாடி தொடர்ந்து அவர்களும் பாடிக்கொண்டு இருக்கின்றார்கள். சில இடங்கள்ல அன்னங்கள் அப்படியே கூவுறது, அது கூட சேர்ந்து இவாளும் கூவினா. மயில் ஆடுறது,
கேலி செஞ்சு பாடுறது. 2 பேரும் பாடுறா. பசுக்கள் எல்லாம் அப்படியே ரொம்ப தூரம் போயிடுத்துன்னா அது பேரை கூப்பிட்டுவார். அன்பாக கூப்பிட்டா அதுவும் ஓடி வந்துவிடும். அது மட்டும் இல்லை, இந்த சக்கோர பறவை, கிரௌஞ்சம், சக்கரவாகம், செம்போத்து, மயில், இது மாதிரி எல்லாம் வந்து சப்தம் பண்ணுறது. இவா 2 பேரும் சப்தம் பண்ணுவா. புலி மாதிரி உரும்புவா, சிங்கம் மாதிரி கர்ஜனை பண்ணுவா. விளையாடிகிட்டே இருக்கிறது, குழந்தைகள் கூட விளையாடிகிட்டே இருக்கிறது. கோபர்கள் வந்து அப்படியே சுற்றி உக்காந்துட்டு இருக்காச்சு. அவள் மடியில் தன்னுடைய அழகான அந்த திருத்தலையை வச்சுக்கிட்டு படுத்துப்பாராம். பலராமனுக்கு காலை பிடிச்சி விடுவாராம். அவருடைய கலைப்பணி நீக்குவாராம். ஆடி பாடி குதிச்சுண்டு விளையாடிண்டு சிரிச்சுண்டு இப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் விளையாடின்னு இருப்பா 2 பேரும் சேர்ந்து. இப்போ பகவான் அப்படியே படுத்துனுட்டார்னா அவருடைய அழகான திருக்கால்களே கோப சிறுவர்கள்லாம் பிடிச்சி விடுவாளாம். அப்பரே அத பாப்மனோ மானோ வியஜனைஹி சமவிஜயன்னு பாத சம்ஹானம் சக்ருஹும். பாத சேவை பண்ணுமா, பாதத்தை பிடிச்சிப்பா. கேச்சித்தசிய மகாத்மனக, அதுலேருந்து சிலர் விஷயன்றிருப்பா. சிலர் வந்து ரொம்பவும் சந்தோஷத்தோட கிருஷ்ணனுக்காக பாடுவாளாம், தாலாட்டு பாடுவாளாம். மகாலட்சுமி அங்கே பிடிச்சி விடுவாளோன்னு வைகுண்டத்தில். அதை போல் இங்கே குழந்தைகள் எல்லாம் இந்த கிருஷ்ணனுடைய அழகான பிஞ்சு பாதங்களை பிடித்து விடுவார்கள். பாமர மக்களோடு சேர்ந்து பாமரனாக இவரும் அழகாக அந்த நாட்களை ஓட்டின்னு இருக்கா. அதில் ஸ்ரீதாமாங்கிற ஒரு கோபாலன் ரொம்பவும் டியர் ஃப்ரெண்டு. ஸ்ரீதாமா நாம கோபாலோ ராமகேசவோ யோகோ சகா, 2 பேருக்கும் சகா, பலராமனுக்கும் கிருஷ்ணனுக்கும். கூட சுபலன்னு ஒருத்தர் இருக்கான், ஸ்தோக கிருஷ்ணன் இருக்கான். ஸ்தோகம்னா குட்டி, கிருஷ்ணனோட இது குட்டி. ஸ்தோக கிருஷ்ணன் ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். இவெல்லாம் ரொம்ப டியர் ஃப்ரெண்ட்ஸு. அப்போ அதில் வந்து சொல்கிறான், இவன் ஸ்ரீதாமன் சொல்கிறான், ராம மகாபாகோ கிருஷ்ண துஷ்ட நிபர்ஹனக, துஷ்டர்கள் எல்லாம் நிகிரகிக்கும் கிருஷ்ணனே, மகாபாக ராமனே, பெருந்தோள் அவருக்கு, நீண்டு நெடுது தோள். விதூரேசு மகத்து வனம் தாலாலி சங்குலம். இங்கே ஒரு பனர் மரம் இருக்கிற காடு இருக்குது. அங்கே நிறைய பலானி தத்திர பூரணி பதந்தி பதினாதானிச்ச, நிறைய பழம் விழுந்து கிடக்க, இப்பயும் விழுந்து கிடக்கு. ஆனால் சந்தி கிம் விருந்தானி தேனுகேனு துராத்ம, தேனுகன்ற ஒரு துராத்மன் இருக்கான், அதை சாப்பிட முடியாது நம்ம எடுத்து. அது கழுத மாதிரி இருப்பான் அவனோடக்கு நிறைய சொந்தக்காரெல்லாம் இருக்காங்க. இவெல்லாம் மனுஷனெல்லாம் புசிக்கிற அளவுக்கு பயங்கரமானது அது. அதனால அந்த காட்டு பக்கம் யாரும் போகிறதில்ல. ஆனால் அந்த பழம் நல்ல வாசனையாக இருக்குது. இது வரைக்கும் நாங்களும் சாப்பிட்டதில்ல, இப்போ சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்குது. கிருஷ்ணா அதுலேயே எங்கள் மனசே போயிடுது. பிரயச்ச தானினா கிருஷ்ணா கந்தலோபித சேத்தசாம், அந்த கந்தத்தை கேட்டவுடனே சித்தமெல்லாம் அப்படியே மயங்கிறது. அதனால் அங்கே போகலாம் வரியா அப்படின்னு சொல்லி வாங்கி அங்கே போய் சாப்பிட்லாம் அப்படின்னு கூப்பிட்றான். சரி இப்படிலாம் சொல்கிறாள்னு சொல்லிட்டு 2 பேரும் சிரிச்சுட்டே போயிட்டா. கிருஷ்ணனும் பலராமனும் அவர்கள் கூட சேர்ந்து அந்த தாலாவனத்துக்கு போயிருக்கா. தாலாவனம்னா பனங்காட்டுக்கு போயிருக்கா. அங்கே பார்த்தா மத யானை அப்படியே பெரிய வேகத்தோடு இருக்கா மாதிரி பனைமரத்தை பார்த்தா, பழங்களை பார்த்தா பலராமர் போய் ஒரு உலுப்பினார். பழம் புத்துன்னு விழுந்துடுத்து. தேனுகாசரன் சத்தம் கேட்டுத்து, கழுத ரூபத்தில் இருக்கான் அவன் அங்கேருந்து ஓடி வரான். ஓடும்போதே மலை பூமியெல்லாம் நடுங்குறது, அப்படி வரான். அவன் என்ன பண்ணான், பின்னங்காலால் பலராமனோட மார்பில் உதச்சுட்டான், கருன்னு சப்தத்தோட. உடனே பலராமர் என்ன பண்ணார், ரொம்ப கோவம் வந்தது. அவருடைய தேகத்தை திருப்பி நெருங்கி வர்றச்சு திருப்பி பின்னங்காலில் உதைக்க பார்த்தான். அந்த 2 பின்னங்காலில் ஒரு கையால் பிடிச்சி ஒரு ஷர்ட்டு ஒரு மரத்து மேலே விட்டு எறிஞ்சார். ஷர்ட்டும் போதே அவனோட அந்த அரசனோட ஜீவனும் பிரிஞ்சுதான். அந்த கழுத அந்த தேனுகாசனம் மோதினதுனால அந்த பனைமரம் தலையை ஆடி முறிஞ்சு இன்னொரு மரத்து மேலே சாய, அது இன்னொன்னுத்துல சாய, அப்படியே மோதி பல மரங்கள் முறிஞ்சு விழுந்துடுத்து. பலச லீலையோ சிருஷ்ட, லீலையா விளையாட்டு போல எரிஞ்சதுக்கே இப்படி இருக்கே, என்னமோ சுழல்காட்டில் ஆடினா மாதிரி குலுங்கின்னு இருக்கான் அந்த மரங்கள் எல்லாம். எப்படிப்பட்டவர் இவர், பகவான் இந்த துணியில நெய்திருப்போம் இல்லையா, அந்த நூல் இழைகள் போல எல்லாவற்றிலும் நீக்கமர நிறைந்திருக்கின்ற பகவான் இல்லையா. அப்போ தேனுகனுடைய உறவுக்காரா கழுத ரூபத்தில் இருக்க மற்ற அசுரர்கள்லாம் வரா கோவத்தோட. ஒத்தத்தரையும் விளையாட்டா பின்னங்கால பிடிச்சி தூக்கி பனைமரத்தில் விட்டு எறிகிறா 2 பேரும், கிருஷ்ணனும் பலராமனும்.
அப்போ அவள் அதை அப்படியே அசுரர்கள் உடல்கள்லாம் குவியல் குவியலாக விழுந்துட்டான். இதை பார்த்துட்டு புஷ்பவர்ஷாணி பண்ணாலாம் எல்லாம் தேவர்கள் எல்லாம். தேனுகன் அழிந்து ஒழிஞ்சுட்டான், இனி பயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவெல்லாம் பனம்பழம் சாப்பிட்டுட்டு பசுக்களுக்கெல்லாம் புல்லை மேயறதுக்கு விட்டுட்டு போனால், அப்போ கிருஷ்ணன் இவ்வளவு அழகாக பழம் கொடுத்துட்டானேன்னு சொல்லிட்டு அவனை சுதி பண்ணுறா கோப சிறுவர்கள்லாம். கோபிகள்லாம் கிருஷ்ணன் எப்போ வருவான் கிருஷ்ணன் எப்போ வருவான்னு காத்துட்டு இருக்கா. அப்போ பார்த்தா சாயங்கால வேலை கிருஷ்ணன் வரான். வந்தால் எப்படி தெரியுமா இருக்குது, தம் கோரஜராஜ கோவினுடைய ரஜஸ் இருக்கே, அதாவது பசுவினுடைய கால் தூசி அதெல்லாம் கேசத்தில் படிஞ்சிருக்கான், குந்தளத்தில் படிஞ்சிருக்கான். கிருஷ்ணனுடைய குந்தளத்தில் வன்னிய பிரசூன ருச்சிரேக்ஷண சாருஹாசம் அழகான புன்னகையோட வேணும் கொனந்த மனுகைர் அனுகீர்த்திதம் கோபியோ திதுருக்ஷித திருஷோப்பிய மகன் சமேதாக. கேசத்தில் பூக்களெல்லாம் சொருகியிருக்கா, அழகான கண்கள், மந்தஸ்மிதா புல்லாங்குழல ஓதின்ட்டு அப்படி வரான். எல்லா கோபச்சிறுவர்களும் தொடர்ந்து வரார்கள். கோபிகள்லாம் இதை கேட்டு அப்படியே மயங்கராளாம். இந்த கடல் வண்ணன் பண்ணுற இந்த அழகான கீதத்தை பார்த்து அந்த திருமுக தாமரை தேன் இருக்கே, முகுந்தனுடைய திருமுக தாமரை, அந்த தேனை பருகி, அதாவது கண்களாகிய வண்டுகள்னால பருகி அவனை விட்டு பிரிந்த துயரத்தை ஒரு வழியா நீக்கினுட்டாளாம். பீத்வா முகுந்த முகசாரக மக்ஷி பிருங்கைஹி தாபம் ஜஹூர் விரஹஜம் விரஜயோஷிதோக்னி தத்சத்கிருதிம் சமதிகம்ய விவேஷகோஷ்டம் சவ்ரீடஹாச வினயம் யதபாக மோக்ஷம். பகவானும் வெட்கமா சிரிப்புமா அப்படியே பார்க்கறா. இந்த கடைக்கன் பார்வை அப்படி கோகுலத்தில் நுழைஞ்சிட்டார். அப்போது யசோதாமாவும் ரோஹிணியும் அவர்களுக்கு வேண்டிய எல்லாம் குளிச்சு சாப்பிட்றதுக்கெல்லாம் உடைகளெல்லாம் கொடுத்து சாப்பாடெல்லாம் கொடுத்து 2 பேரும் எண்ணெய் தேய்ச்செல்லாம் குளித்து அப்படியே கொஞ்சம் ரெஸ்டெல்லாம் எடுத்தாச்சு. நல்லா அழகாக ஆடையெல்லாம் உடுத்திண்டு மாலையெல்லாம் அணிந்துண்டு சந்தனத்தெல்லாம் பூசின்னு இருக்கா. தாய்மார்கள் அழகாக நல்லா சாப்பிட்றதுக்கெல்லாம் கொடுக்குறா, உணவெல்லாம் கொடுக்குறா. தூங்கிட்டான். இந்த 46வது ஸ்லோகம் வரைக்கும் அதுதான் சொல்கிறார். ஒரு நாள் பிருந்தாவனத்தில் கிருஷ்ணன் பலராமன் இல்லாமல் யமுனைக்கு போனார். அன்று பசுக்கள் கோபர்களுக்கு ரொம்ப ஜலம் சாப்பிட்ணுன்னு ரொம்ப நாக்கு வறண்டு போயிடுத்து. சரின்னு யமுனா நீரை பருகினா அது பார்த்தா நஞ்சு. அதில் பொத்து பொத்துன்னு விழுந்துடுறான் அந்த கரையில். அப்போது யோகேஸ்வரர்களுக்கும் ஈஸ்வரான ஸ்ரீகிருஷ்ணன் அந்த குழந்தைகளை அப்படி பார்த்தா ஈக்ஷயாம் அமிர்த வர்ஷின்யா ஸ்வநாதான சமஜீவயத்து. பகவானுடைய அமிர்தம் வர்ஷிக்கின்ற அந்த கடைக்கன் பார்வையினாலே அவர்கள் அவருடைய ஜீவன்களை பெற்றார்கள். அவர்களின் நினைவு வந்துடுத்து. உடனே கரையிலேருந்து எழுந்து ஒத்தரை பார்த்து ஆச்சரியமாக பார்க்குறா. அப்போது நம்ம தான் இறந்தோமே, அன்வம்சத தத் ராஜன் கோவிந்தா அனுகிரக ஈக்ஷிதம் பீத்வா விஷம் பரேதஸ்ய புனருத்தானாத்மனக. கோவிந்தனுடைய இந்த ஈக்ஷண பார்வையால தான் நம்ம பழைச்சிருக்கோங்கிறத அவ புரிஞ்சுட்டாளாம். இதோட 15வது அத்தியாயம் முற்று பெறுகின்றது. ஸ்ரீஹரயே நமஹ ஸ்ரீஹரயே நமஹ ஸ்ரீஹரயே நமஹ. அத பஞ்சதசோऽध्यायः श्रीशुक उवाच ततश्च पौगण्डवयश्रुतौ व्रजे बभूवतुस्तौ पशुपालसम्मतौ गाश्चारयन्तौ सखीभिः समं पदैः बृन्दावनं पुण्यमतीव चक्रतुः तन्माधवो वेणुमुदीरयन् मृदग गोपैर्गृणद्भिः स्वयशोबलान्वितः पशून् पुरस्कृत्य बसव्यमाविशत् विहर्तुकामः कुसुमाकरं वनं तन्मञ्जुगोशाली मृगद्विजाकुलन् महन्मन प्रख्यभयः सरस्वता वातेन जुष्टं शतभद्रगन्धिना निरीक्षरन्तुं भगवान् मनोदते स तत्रारुणपल्लवश्रिया फलप्रसूनोरुबरेण पादयोः स्पृशच्छिकान् वीक्ष्य वनस्पतीन् मुदा स्मयन्निवाक अग्रजमादिपुरुषः. श्रीभगवान् उवाच अहो अमीदेव वरामरार्चितं पादाम्बुजं ते सुमनफलार्हणं नमन्त्युपादाय शिखापिरात्मनः ततोपहत्यैतर्जन्म यत्कृतं ये ते
तव यशो किल लोकतीर्थं गायन्तादिपुरुषानुपदं भजन्ते प्रायो अमी मुनिगणा भवति यमुख्या गूढम्बनेऽपि न जनत्यनगात्मदैवं नृत्यन्त्यमी शिखिनैड्यमुदाहरिण्यः कुर्वन्ति गोप्य इव ते प्रियमीक्षणेन सूक्तैश्च कोकिलगणा गृहमागताय धन्यावनौकस इयान् हि सदां निसर्गः धन्येयमद्य धरणी तृणवीरुतस्त्वत् पादस्पृशो द्रिमलताः करजाभिमृष्टाः नद्योत्रयः खगमृगाः सदयावलोकैः गोभ्योऽन्तरेण भुजयोरपि यत्स्पृहा श्रीः श्रीशुक उवाच एवं वृन्दावनं श्रीमत्कृष्णः प्रीतमनाः पशून् रेमे सञ्चारयन्नद्रेः चरित्रोदसु सानुगः क्वचित् कायति गायस्सु मदान्तालिषु अनुव्रतैः उपगीयमानचरितः शक्विसङ्कर्षणान्वितः क्वचिच्च कलहंसानाम् अनुकूजति कूजितम् अभिनृत्यति नृत्यन्तं बर्हिणं हासयन् क्वचित् मेघगम्भीरया वाचा नामभिर्दूरकान् पशून् क्वचिदाह्वयति प्रीत्या गोपालमनोज्ञया चकोरक्रौञ्च चक्राह्व भारद्वाजांश्च बर्हिणः अनुरौति स्म सत्त्वानां विधवत् व्याघ्रसिंहयोः क्वचित् क्रीडापरिश्रान्तं गोपोत्सङ्ग उपबर्हणं स्वयं विश्रमयत्यार्यं पादसंवाहनादिभिः नृत्यतो गायतः क्वापि वल्गतो युध्यतो मितः गृहीतहस्तौ गोपालान् हसन्तौ प्रशंसतुः क्वचित् पल्लवतल्पेषु नियुद्धश्रमकर्षितः वृक्षमूलाश्रयस्येते गोपोत्सङ्ग उपबर्हणः पादसंवाहनं चक्रुः केचित् तस्य महात्मनः अपरे हतपाप्मानो व्यजनैः समविजयन् अन्ये तदनुरूपाणि मनोज्ञानी महात्मनः गायन्ति स्म महाराजा स्नेहक्लिन्नति यशनैः एवं कूटात्मगती स्वमायया गोपात्मजत्वं चरितैर्विडम्बयन् रेमे रमालालितपादपल्लवः ग्राम्यै समं ग्राम्यवतीशचेष्टितः श्रीदामा नाम गोपालो रामकेशवयोः सखाः सुलभस्तोककृष्णाध्या गोपाः प्रेम्नोतमब्रुवन् राम राम महाबाहो कृष्णदुष्टनिबर्हण इतो विदूरो सुमहद् वनं तालालिसङ्कुलं फलानि तत्र भूरिणि पतन्ति पतितानि च सन्ति किं तु अवरुद्धानि धेनुकेन दुरात्मना सो अतिवीर्यो असुरो राम हे कृष्णकररूपधृक् आत्मतुल्यबलैरन्यैर्ज्ञातिभिर्बहुभिर्वृतः तस्मात् कृत नराहारात् भीतैर्नृपीरमीत्रहन् न सेव्यते पशुगणैः पक्षिशङ्कैर्विवर्जितं विद्यन्ते भुक्तपूर्वाणि फलानि सुरभीनि च एष वैर्सुरभिर्गन्धो विशुचीनोपगृह्यते प्रयच्छतानि न कृष्ण गन्धलोभितचेतसां वाञ्छास्ति महती राम गम्यतां यदि रोचते एवं सुहृद्वच श्रुत्वा सुहृत्प्रियचिकीर्षया बृहस्य जग्मदुर्गोपैः वृतौ दाळवनं प्रभुः फलः प्रविश्य बाहुभ्यां ताळान् सम्परिकम्पयन् फलानि पादयामास मदङ्गजैवौजसा फलानां पततां शब्दं निशम्यासुररासभः अप्यदावक्षितितलं सनगं परिकम्पयन् समेत्य तरसा प्रत्यक्त्वाभ्यां पद्म्यां बलं बली निहत्यो रसिका शब्दं
मुञ्चन् पर्यसरत्कलः पुनरासाद्य संरप्त उपक्रोष्टापराक् स्थितः चरणौ अपरौ राजन् बलाय प्राक्षिपदृशा सतं गृहीत्वा प्रपदोर्ब्राह्मयित्वैकपाणिना चिक्षेप तृणराजाग्रे ब्राह्मणत्यक्तजीवितं तेनाहतोर्महातालो वेपमानो बृहत्शिरः पार्श्वस्थं कम्पयन् भग्नः सचान्यं शोभिचापरं बलस्य लीलयोत्सृष्ट करदेह हताहताः तालाश्च कम्बिरे सर्वे माघावातेरिता इव नैतच्चित्रं भगवती ह्यनन्दे जगदीश्वरे ओतप्रोतमिदं यस्मिन् तन्दुष्वङ्गयता पटः ततः कृष्णं च रामं च ज्ञातयो धेनुकस्य ये क्रोष्टारोभ्यद्रवन् सर्वे संरब्धाः हतबान्धवाः तामस्तानापततः कृष्णो रामश्च नृपलीलया गृहीत पश्चाश्चरणान् प्राहिनो तृणराजसु फलप्रकरसङ्कीर्णं दैत्यदेहैर्गतासुभिः रराजपोस्ताळाग्रैः गणैरिव नपस्थलं तयोस्तत्सु महत्कर्म निशाम्य विबुधादयः मुमुचुः पुष्पवर्षाणि चक्रुर्वाद्यानि तुष्टुभुः अथ ताळबलान् यादन् मनुष्यागतसात्वसाः तृणं च पशवश्चेरुः हतधेनुककानने कृष्णः कमलभद्राक्षः पुण्यश्रवणकीर्तनः स्तूयमानोऽनुगैर्गोपैः चाक्रजो व्रजमव्रजत् तं घोररजश्चुरितकुन्दलबद्धवर्ग वन्यप्रसूनरुचिरेक्षणचारुहासं वेणुं क्वणन्तम् अनुकैरनुगीतकीर्तिं गोभ्योदिदृक्षित त्रिशोभि अगमन् समेतः पीत्वा मुकुन्दमुखसारगमक्षिभृङ्गैः तापं जहूर्विरहजं व्रजयोषितोन्हि तत्सत्कृतिं समधिगम्य विवेशगोष्ठं सव्रीडहासविनयं यतभाङ्गमोक्षं तयोर्यशोधारोहिण्यौ पुत्रयोगो पुत्रवत्सले यथा कामं यथा कालं व्यदत्तां परमाशिषः कदा त्वानश्रमौ तत्र मज्जनोन्मर्दनादिभिः निविम्बसित्वा रुचिरां दिव्यश्रगन्धमण्डितौ जननी उपकृतं प्राश्य स्वाध्वन्नम् उपलालितौ संविश्य वरशय्यायां सुखं सुषुपतुर्व्रजे एवं स भगवान् कृष्णः वृन्दावनचरः क्वचित् ययौ राममृते राजन् काळिन्दीं सखीभिर्वृतः अथ गावश्च गोपश्च निदाघातप पीडिताः दुष्टं जलं पपोस्तस्याः तृषार्तावित विषदूषितं विशाम्बस्तदुपस्पृश्य दैवोपहतचेतसः निपेतुर्भ्यसवः सर्वे सलिलान्ते गुरुत्वः वीक्ष्य तान् वै तथा भूतान् कृष्णः योगेश्वरेश्वरः ईक्षया अमृतवर्षिण्या स्वनातान् समजीवयत् ते सम्प्रतीत स्मृत्यः समुत्थाय जलान्तिकात् आसन् सुविस्मिता सर्वे वीक्षमाणाः परस्परम् अन्वमं सत तत्राजन् गोविन्द अनुग्रहेक्षितं पीत्वा विषं परे तस्य पुनरुद्धानमात्मनः श्रीहरये नमः हरये नमः हरये नमः इति श्रीमद्भागवते महापुराणे दशमस्कन्धे पूर्वार्धे तेनुकवधो नाम पञ्चदशोऽध्यायः। गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्दा। सद्गुरुनाथ महाराज की जय।